பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி முடித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் மாநாடு முடிந்த கையோடு இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். மாநாட்டில் அனைத்து நிர்வாகிகளும் பிரசன்ட் ஆன நிலையில் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி உட்பட பல பேர் ஆப்சென்ட் ஆகியுள்ளனர். இதனால் பாமகவில் பனிப்போர் வலுக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் என்ன நடந்தது, ராமதாஸ் என்ன சொல்கிறார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு கடந்த 11ஆம் தேதியன்று மாமல்லபுரம் அருகே உள்ள திருவிடந்தையில் நடைபெற்றது. இதில் பாமக மூத்த தலைவர்கள் பலரும் உரையாற்றிய நிலையில் தலைமை உரையாற்றிய பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி குறித்தும் நிர்வாகிகள் செயல்பாடுகள் குறித்தும் பேசியிருந்தார். கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. முன்னதாக பேசிய அன்புமணி ராமதாஸ் 10.5% இடஒதுக்கீடு பிரச்சனையில் துவங்கி பல்வேறு விடயங்கள் குறித்து பேசினார். இளைஞர்கள் அனைவரும் தன் பின்னால் வர வேண்டும் என்றும் கல்வி வேலைவாய்ப்பை நான் பெற்றுத் தருகிறேன் என்றும் கூறினார் அன்புமணி. மாநாடு முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியிருக்கும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்று கூட்டினார் பாமக நிறுவனர் ராமதாஸ். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுவதாக முன்னதாகவே தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பின் பேரில் விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், கடலூர், சேலம், ஈரோடு, அரியலூர், தஞ்சை, திருவள்ளூர், கோவை, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, புதுச்சேரியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் குறைந்த அளவே மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கௌரவ தலைவர் GK மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள், முன்னாள் MLA மேகநாதன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்கிய போதே செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் பல்வேறு விஷயங்களை விளக்கினார். அப்போது 50 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற வேண்டும் என்று இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும், வன்னியர் சங்க மாநாட்டில் பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டப்பட்டதாகவும், அதில் 10 லட்சம் பேர் பங்கேற்றதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் ராமதாஸ். தொடர்ந்து பாமகவின் வளர்ச்சிக்காக இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. செயல் தலைவர் அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவர் வரலாம், வராமலும் போகலாம், அது அவர் விருப்பம். செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம், அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் மாநாட்டிற்கு பிறகு களைப்போடு இருப்பதால் கூட்டத்திற்கு வருகை புரியவில்லை என்று விளக்கினார். கட்சியில் கோஷ்டி மோதல் கிடையாது, தனியாக நின்றாலும் 40 தொகுதிகள் வெற்றி பெறுவோம், நிச்சயமாக கூட்டணி உண்டு, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது என்று பல்வேறு விஷயங்களுக்கு பதிலளித்துள்ளார் ராமதாஸ். கூட்டணிதான், அதாவது தனியார் என்னாலும் 50 தொகுதியில 40 தொகுதி, குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார் என்னாலும். அப்ப கூட்டணி, அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான். குறிப்பாக ராமதாஸ் கூட்டிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் புறக்கணித்திருப்பது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. முன்னதாகவே மாநாடு முடிந்த கையோடு அன்புமணிக்கு ஆதரவாக பலரும் பதிவு போட்டு வந்தனர். ஓய்வெடுங்கள் பெரியவரே என்று ராமதாசுக்கு எதிராகவும் பதிவுகள் பறந்தன. இப்படியாக பாமகவில் நடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தந்தைக்கும் மகனுக்கும் பனிப்போர் வலுக்கிறதா என்ற கேள்வியை வலுப்படுத்தும் வகையிலேயே இருக்கிறது.